மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ள கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. இறந்தவர்களுக்கான சடங்குகள் என்ற போர்வையில் தாமிரபரணி ஆற்றில் மேலும் மாசுபாடு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிவனுபாண்டியன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் திருநெல்வேலி தாலுகா அம்பாசமுத்திரம் கிராமம் விக்ரமசிங்கபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஆனந்த விலாஸ் மண்டபத்தின் மீது மனுதாரருக்குள்ள அமைதியான உடைமை மற்றும் அனுபவத்தில் எதிர்வாதி தலையிடக்கூடாது என்று உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் ஜிஆ சாமிநாதன் புகழேந்தி அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் மனுதாரர் மனு குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்து நிலுவையில் உள்ளது. இதில் தலையிட விரும்பவில்லை. இந்த மனுவை விசாரிக்கும் போது உதவி செயற்பொறியாளர் தெரிவித்த தகவல் எங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. பாபநாசம் தொடங்கி இந்த தாமிரபரணி ஆறு பயணிக்கும் பகுதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தாமிரபரணி ஆற்றில் நீராடுகின்றனர். மேலும் அவர்கள் படித்துறையில் அமர்ந்து இறந்தவர்களுக்கு ஈமச்சடங்குகள் செய்ய வருவதாக செயற்பொறியாளர் தெரிவித்தார். அப்போது இறந்தவர்களுடன் தொடர்புடைய பயன்படுத்தப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்படாத ஆடைகள், துண்டுகள், துணிகள், செருப்புகள் மற்றும் பொருட்களை சடங்கு ரீதியாக தாமிரபரணியில் தூக்கி எறிவது தொடர்கிறது. இந்த சூழலில் திருமூர்த்தி என்ற சமூக ஆர்வலர் தாமிரபரணி ஆற்றில் வீசப்பட்ட ஆடைகளை அகற்றி ஆற்றை சுத்தம் செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதும் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த சமூக ஆர்வலர் திருமூர்த்தியை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு நேரில் வரவழைத்து உரையாடினோம். அவர் இதுவரை செய்து வரும் அற்புதமான மற்றும் நன்மை பயக்கும் பயணிக்காக எங்கள் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தினமும் ஒரு டன்னுக்கு குறையாத பயன்படுத்தப்பட்ட ஆடைகளும் துணிகளும் தாமிரபரணி ஆற்றில் கொட்டப்படுகிறது. திருமூர்த்தி உள்ளூர் நிர்வாகம் மற்றும் கோயில் நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அறிவு பாதையாளர் என்ற ஆக்கப்படும் ஒரு சமூகத்தினர் இந்த பொருட்களை சேகரித்து வருகிறார். இந்த மதத்தின் பெயரால் கூட நீர்நிலையை மாசுபடுத்த யாருக்கும் உரிமை இல்லை. இதை ஒரு அடிப்படை உண்மையாக கொள்ளலாம். இவ்வாறு வீசப்பட்ட ஆற்றுப்படுகையில் சிக்கிக்கொள்ளும் போது இது ஈகோலை போன்ற பாக்டீரியாக்கள் உருவாகும் இடமாக மாறி கடும் அபாயத்தை ஏற்படுத்த உள்ளது. இந்த பொதுநல வழக்கில் பிறப்பிக்கப்படும் உத்தரவில் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் கருத்துக்களை கேட்காமல் அவர்கள் நலன்களுக்கு பாதகமான உத்தரவு பிறப்பிக்க கூடாது. தாமிரபரணி கோடிக்கான மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் இடமாக உள்ளதால் இவற்றை சமீபத்தில் தோன்றியதாக தோன்றும் இந்த பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வை கொடுக்கும் வகையிலான முன்வழிகளை மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். அஸ்வினி. விரிவான தகவலுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.